ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் எளிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அனுசம் நட்சத்திரம் இதிலே பிறந்தவர்கள் குணநலன்கள் எந்த முறையிலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் உள்ள 4 பாதங்களும் விருச்சிக ராசியிலே உண்டு. அப்போது இந்த அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் தர்ம நெறி உள்ளவன், சிறந்த அறிவாளி, சிறந்த சாதுரியனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இடமறிந்து, நேரம் அறிந்து, இடமறிந்து, காலத்தை அறிந்து பேசுபவனாக இருப்பான். சிறந்த பதவியிலே உள்ளவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கமுடையவன், மேன்மையுடையவன், சிறந்த சிந்தனையாளனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் அந்த ஜாதகருக்கு அவருக்கேற்றது போல சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிப்பவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அனுசம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த சொற்பொழிவாளனாக இருப்பான். சிறந்த ஞானியாகவும் இருப்பான். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஈடுபாடுகள் அதிகம் இவனுக்கு உண்டு. ஏன்னா ஒரு முறை வயசு ஒரு மாதிரி இருக்கும், நடைமுறையில் அவன் செயல்கள் ஒரு மாதிரி இருக்கும். வயசு பையன் மாதிரி வாலிப பருவத்திலே செய்யக்கூடிய வேலைகளை செய்பவனாக இருப்பான். வயதில் மூத்தவனாக தெரிஞ்சாலும் இப்படி செய்வான் சில நேரங்களில். அப்படியும் ஒரு சில ஜாதகங்கள் உண்டு. எதில்? இந்த அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் செயலும் தொழிலும் லாபம் நோக்கில் செயல்படுத்துபவனாக இருப்பான். செயலும் நடக்கணும், தொழிலும் நடக்கணும். இதில் லாபம் வருதா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுபவனாக இருப்பான். லாபம் என்ற நோக்கிலே எண்ணம் கொண்டு பணிபுரிபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. திறமைசாலி, தைரியசாலி, சாதுரியம் மிக்கவன், மேன்மையானவன் அப்படின்னு சொல்லலாம். தனது மான மரியாதைகள் எல்லாமே என்னோடு இந்த சமூகத்தில் நல்ல உறவோடு இருக்க வேண்டும், நல்ல பெயரோடு இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. யார்? இந்த அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர். இவர் சிறந்த எழுத்தாளர், தன்மார்க்கம் உள்ளவர். பேச்சுவார்த்தையிலே சற்று வார்த்தைகள் குறைவான இனிமையான வார்த்தையாக வரக்கூடிய அளவிற்கு இந்த ஜாதகனுடைய குரல் இருக்கும். குரல் பெருசாக வராது, சின்னதாக வரும், இனிமையாக வரும். அந்த மாதிரி பேசக்கூடியவனாக இருப்பான். யார்? இந்த அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரிடம் தன் நிலையை விட தன்னுடைய பெயரும் உயர்வும் முன்னு நிற்கணும். எப்படி? இப்போ ஒரு சகோதர சகோதரிகளானாலும் நண்பர்களானாலும் அல்லது செய்யும் தொழிலோ செயலோ இந்த இடங்களில் என்னுடைய பெயர் இன்னார் மகன் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எண்ணம் இந்த ஜாதகனுக்கு அதிகம் உண்டுன்னு சொல்லலாம். என் பேர் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் செயல்படுபவனாக இருப்பான். அதே போல் அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள். இவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது வார்த்தைகளை
கடுமையான வார்த்தைகளாக வெளியிடுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவர் பேசுவதே அப்படிதான். எதிரில் நிற்பவர், எதிரில் கேட்பவர், என்ன இந்த ஆள் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க பேசுறது அதே மாதிரி தான் பேசுவார். சில நேரங்களில் அடுத்தவரை புண்படும் நிலையில், மனதிற்கு கஷ்டம் வரும் நிலையிலே பேசிவிடுவார்கள். அந்த மாதிரி தான் இவங்க பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள். அப்போ என்ன ஆகும்? இவங்ககிட்ட பேசுறது வேணாப்பா, இவர் பேசினாலே சண்டை தான் ஆகும், மனசுக்கு கஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு நிலையிலே இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் உண்டு. அதே போல் எப்போதும் எந்த நேரத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளானாலும் சகோதரர்களானாலும் நண்பர்களானாலும் தான் முன்னிறுத்த வேண்டும். தான் அவர்களிடம் அவர்களை விட முன்னிலையில் அமர வேண்டும், முன்னிலையில் இருக்க வேண்டும், பேரும் புகழும் எனக்கே வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா பூகம்பம் வெடிக்கும், பெரிய பிரச்சனை வெடிக்கும். அந்த அளவிற்கு இவர்கள் துணிந்து விடுவார்கள். யார்? இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதமான குரல் வளம் பெற்றவன், பேச்சுவார்த்தைகள் நல்ல மதிப்பு உள்ளவனாக பேச வேண்டும் என்று நினைத்து பேசுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இவர் தான் நினைக்கணும், அது நான் ரொம்ப இனிமையாக பேசுகிறேன், யார் மனசும் துன்பப்படும் நிலையிலே நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணி நினைத்து தான் பேசுவார். இருந்தாலும் வார்த்தைகள் கடுமையாவதால் சினம் கொள்பவராக கேட்பவர் சினம் கொள்பவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பேசுகிறது அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகர் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிக சிறப்பை தரும். ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் சிறிது கவலையுடன் காணப்படுவதாயிருக்கும். ஆனாலும் அந்த நோய் வெளியிலே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு இந்த நோய் உண்டு, இதை என்ன பாடாப்படுத்துகிறது என்பது அந்த ஜாதகனுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு? இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.